கேரளாவில் கனமழை, நிலச்சரிவில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை 25ஆக உயர்ந்துள்ளது. 4 பேர் மாயமாகியுள்ளனர். 10 பேர் காயமடைந்துள்ளதாக அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நானூறுக்கும் மேற்பட்ட நிவாரண முகாம்களில் 18,000க்கும் மேற்பட்டோர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அண்மை செய்தியானது வெளியாகியுள்ளது. கனமழை மற்றும் நிலச்சரிவு காரணமாக 52 வீடுகள் முழுமையாகவும் 565 வீடுகள் பகுதி அளவிலும் சேதமடைந்துள்ளதாகவும் அண்மை செய்தி வெளியாகியுள்ளது. ஆகஸ்ட் 1 முதல் 4ஆம் தேதி வரை 205.8 மில்லிமீட்டர் மழை பதிவு, வழக்கத்தை விட 181% அதிக மழை பொழிந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களை பதிவு செய்வதற்காக நமது செய்தியாளர் விக்னேஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் விக்னேஷ், விவரங்களை பதிவு செய்ய. கேரளாவில் கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவால உயர்ந்த எண்ணிக்கை 25ஆக உயர்ந்திருக்கு. மேலும் 4 பேர் மாயமாயிருக்காங்க. இதுல 10 பேர் காயமடைந்திருப்பதாக கேரள அரசு அதிகாரப்பூர்வமாக தெரிவிச்சிருக்கு. அதாவது மாநில அரசு வெளியிட்டுள்ள தகவலின் படி பார்த்தோம்னா கடந்த 4 நாட்கள்ல 52 வீடுகள் முழுமையாக சேதமடைந்திருப்பதாகவும், இதுல அது மட்டும் இல்லாம 565 வீடுகள் பகுதி அளவு சேதமடைந்திருப்பதாகவும் தகவலானது வெளியாயிருக்கு. இந்த கனமழையால பாதிக்கப்பட்ட சுமார் 18,000க்கும் மேற்பட்டோர் கேரள மாநிலம் முழுவதும் செயல்பட்டு வரும் 400க்கும் மேற்பட்ட நிவாரண முகாம்கள் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. இதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா பத்தனந்திட்டாவில மட்டும் 7,800க்கும் மேற்பட்டவரும், கோட்டயம் மாவட்டத்துல 5,300 பேரும் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆலப்புழா மாவட்டத்துல 2,600க்கும் மேற்பட்டவர் நிவாரண முகாம்கள் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாம கடந்த ஆகஸ்ட் 1 முதல் 4ஆம் தேதி இந்த 4 நாட்கள்ல மட்டும் பாத்தீங்கன்னா சுமார் 205.8 மில்லிமீட்டர் மழை பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது இந்த ஆண்டுல 181% கூடுதல் மழை பதிவாகி இருப்பதாகவும் அரசு தெரிவித்திருக்கு. இந்த சூழல்ல அடுத்த 3 மணி நேரத்துல ஆலப்புழா மற்றும் கோட்டயம் மாவட்டங்களுக்கு இந்திய வானிலை ஆய்வு மையமானது ரெட் அலர்ட் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. இந்த மாவட்டங்கள்ல இடியக்கூடிய அதிதீவிர கனமழையும் பலத்த காற்று மற்றும் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதனால தாழ்வான பகுதிகளில் ஆற்றங்கரையோரம் மற்றும் நிலச்சரிவு ஏற்படக்கூடிய இடங்களில் வசிக்கக்கூடிய மக்கள் மிகுந்த எச்சரிக்கை இருக்குமாறு அந்தந்த மாவட்ட நிர்வாகங்கள் அறிவிச்சிருக்கு. இதனை கருத்தில் கொண்டு தற்போது ஆலப்புழா மாவட்டத்துல வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மட்டார் கிராமத்திலிருந்து அந்த பகுதி மக்கள் எல்லாத்தையுமே வெளியேற்றி நிவாரண முகாமுக்கு கொண்டு செல்லும் பணியானது தற்போது நடைபெற்று வருகிறது. நம்ம அந்த காட்சிகளை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது அவர்களை லாரிகள் மூலமாக ஏற்றி அவர்களை நிவாரண முகாமுக்கு தற்போது கொண்டு சென்றுட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த நீர்மட்டம் மேலும் உயரக்கூடிய இடங்கள்ல அச்சம் நீடித்து வருவதால மீட்பு மற்றும் நிவாரண பணிகளை அதிகாரிகள் தொடர்ந்து மேற்கொண்டுட்டு வராங்க. இது மட்டும் இல்லாம தேவையற்ற பயணங்களை தவிர்க்கவும், அதிகாரிகள் வழங்கும் பாதுகாப்பு வழிகாட்டுதலை கண்டிப்பா பின்பற்றவும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம கனமழை தொடரும் சூழல் அவசர நிலை ஏற்பட்டால் உடனடியாக பாதுகாப்பு செல்லவும் அந்தந்த மாவட்ட நிர்வாகங்கள் கேட்டுக் கொண்டிருக்காங்க. திவ்யா, விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்.